நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல மைக்ரோசாஃப்டோட சர்ஃபேஸ் இயர்பட்ஸ் இதுக்கு ஒரு புதிய கலரை அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி சாம்சங் வாட்ச் 3, சாம்சங்கோட பட்ஸ் லைவ், ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க, அதாவது லான்ச் பண்ணிட்டாங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்டோட சர்ஃபேஸ் இயர்பட்ஸ். இது புது ப்ராடக்ட் இல்லைங்க, ஆல்ரெடி மார்ச் மாதம் 2020 இதை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு புதிய கலரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. பேர் வந்து கிராஃபைட் கிரே அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலரில் இனி பார்க்கலாம். செப்டம்பர் 10க்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் உள்ள கலரை பார்க்கலாம். ஸோ இதில் வழக்கம் போல் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் இயர்பட்ஸில் உங்களுக்கு 24 hours பிளேபேக் டைம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 1 மணி நேரம் வந்து நீங்கள் பிளேபேக் பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்பாட்டிஃபை இன்டிகிரேஷன் இருக்குது, டச் அண்ட் ஸ்வைப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மைக்ரோசாஃப்டோட சர்ஃபேஸ் இயர்பட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து IPX4 கொடுத்துருக்காங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200 அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவோட மதிப்பு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு கூடிய விரைவில் வரலாம் இந்த மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் இயர்பட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து சில டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், மிலிட்ரி பர்சனல் இவங்கெல்லாம் இந்த மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் இயர்பட்ஸை வாங்கினாங்கன்னா $10 வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் தரப்புல வந்து சர்ஃபேஸ் இயர்பட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்புல இருந்து ஆகஸ்ட் 5 அமெரிக்காவில் ஒரு 2-3 ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. அதாங்க சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங்கோட கேலக்ஸி நோட் 20யும், அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸியோட வாட்ச் 3, சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ் 3 ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. இதில் 2 ப்ராடக்ட் இப்போ மறுபடியும் லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 3யும் சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவும். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பட்ஸ் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய விலையில் நீங்கள் வந்து இந்த 2 ப்ராடக்ட்டையும் வாங்கி அனுபவிக்கலாம் இந்தியாவில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ சப்ரண்டான iQOO. இவங்க iQOO 5, iQOO 5 Pro 2 மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த மாடலுக்கான மொபைலை இந்தியாவில் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா, அதுக்கப்புறம் ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB ரேமும் வருது, உங்களுக்கு 12GB ரேமும் வருது. ஆண்ட்ராய்ட் 10 சப்போர்ட்டில் கொண்டு இந்த iQOO 5 Pro வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000 கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வரைக்கும் இதை சேல் பண்ணுறாங்க. விவோவோட சப் பிராண்டான iQOO 5 Pro. அடுத்து நம்ம பார்க்க போகிறது OnePlus தரப்புல இருந்து OnePlus 8 Pro யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைலுக்கான ஒரு புதிய செக்யூரிட்டி அப்டேட், ஆகஸ்ட் மாதத்துக்கான ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் மூலியமாக ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் கூடிய வரப்போது எப்படின்னா ஆக்சிஜன் 10.5.12 மூலியமாக இந்த புதிய அப்டேட்டை நீங்கள் பெறலாம். அதே மாதிரி OnePlus 8 Proக்கும் OnePlus 8 மொபைலுக்கும் கூடிய ஆக்சிஜன் 11, ஆக்சிஜன் OS 11 கிடைக்க போது. இது மூலியமா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 கூடிய நீங்கள் பயன்படுத்த முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்டர் டிஸ்பிளே கேமரா மொபைலை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், நாங்கள் தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் மொபைலை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஷாமி. இப்போ அதை பீட் பண்ணி ZE அப்படிங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி இவங்க ZE Axon 20 5G மொபைலை வந்து செப்டம்பர் 1 லான்ச் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க, டீசரில் வெளியிட்டாங்க. ஸோ இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயங்கள் 3 வேரியண்ட்டில் ரேம் வரப்போது, 3 வேரியண்ட்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரப்போது, 4000 mAh பேட்டரி கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தற்சமயம் லீக் அவுட் ஆயிருக்கு ZE தரப்புல இருந்து. ஸோ அண்டர் டிஸ்பிளே கேமரா ZE Axon 20 5G மொபைலை செப்டம்பர் 1 முதல் நீங்க எதிர்பார்க்கலாம் உலகம் முழுக்கும். ASUS தரப்புல இருந்து இது ஒரு தைவான் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த ASUS கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ASUS ROG Phone 3 அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதிரடியாக மறுபடியும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ASUS தரப்புல இருந்து. Zenfone 7 சீரிஸ் மொபைலை வந்து கூடியதில் லான்ச் பண்ண போகிறாங்க, தைவானில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது உலகம் முழுக்கும் உள்ள ஒரு மொபைலாக இருக்க போது. அதே மாதிரி ஆகஸ்ட் 26 முதல் இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் மூலியமாக லைவாக வந்து வெளிப்படுத்த போகிறதாக ASUS தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கேமரா வந்து ஃப்ளிப் கேமரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, கண்டிப்பாக நம்மளும் எதிர்பார்க்குறோம் ASUS தரப்புல இருந்து Zenfone 7 சீரிஸ் மொபைல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெனோவா தரப்புல இருந்து 3 வகையான கேமிங் லேப்டாப்பை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. லெனோவா 5i, லெனோவா 5Pi, லெனோவா 7i. ஸோ இந்த 3 மாடலான லேப்டாப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெப்கம்க வந்து 720 பிக்சல் வந்து பயன்படுத்திருக்காங்க.
அதே மாதிரி இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த கேமிங் லேப்டாப்பில் இருக்குது. லெனோவோ தரப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 80,000 2 லட்சம் வரைக்கும் இதை சேல் பண்ணுறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆன்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆஃப்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது Redmi 8A. ஸோ இந்த மொபைலை நீங்கள் பயன்படுத்துறீங்களா? ஸோ இந்த மொபைல் ஒரு சீப்பஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம், செகண்ட் சீப்பஸ்ட் மொபைல்னு சொல்லலாம் ரெட்மி தரப்பில் இருந்து. ஸோ இந்த மொபைலுக்கு வந்து MIUI 11 வெர்ஷன் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது மூலயமா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 10 பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டாமியோட ரெட்மி தெரிவிச்சிருக்காங்க. கூடியவில் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்பில் இருந்து ரியல்மி C12 C15 அப்படிங்கிற 2 மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதோட சேர்த்து ரியல்மி பட்ஸ் கிளாசிக் இயர்ஃபோன் அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோனையும் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதோட விலை என்ன அப்படிங்கிறத கடைசி நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 14.2 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா $400, அதாவது டாலர் படி பார்த்தீங்கன்னா $5 வந்து இதை சேல் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ இது வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்னா realme.com, Amazon India இந்த மாதிரி தளங்களில் போயிட்டு நீங்கள் ரியல்மி பட்ஸ் கிளாசிக் இயர்ஃபோனை வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல் தரப்பில் இருந்து. டெல் ஒரு அட்டகாசமான ஒரு லேப்டாப்பை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த லேப்டாப் வந்து வேர்ல்டு வைடாக லான்ச் பண்ணிட்டாங்க. பட் லான்ச் பண்ணும்போது இந்தியாவில் அறிமுகப்படுத்தலை. மே மாதம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் இப்போ டெல் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவில் அதே மாடலில் லேப்டாப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெல் XPS 17 அப்படிங்கிற ஒரு மாடலில். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th gen கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Intel Core i7 ப்ராசஸர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்லெஸ். எப்படி மொபைல்களெல்லாம் பெசல்லெஸ் வருதோ அதே மாதிரி லேப்டாப்லையும் இந்த டெல் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை கெட்டுதுங்க. 2,10,000 இந்தியாவில் வந்து சேல் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இல்லைனா அமேசான் இந்தியாவில் போய்ட்டு இந்த லேப்டாப்பை வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீடியாடெக்கில் வந்து ஒரு அருமையான சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு மிட்ரேஞ்ச் மொபைலுக்கான சிப்செட் அப்படின்னு இருக்காங்க. 5G சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. மீடியாடெக் Dimensity 800U அப்படிங்கிற பேரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 7nm சிப்செட் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த Dimensity 800U வந்து ஆல்ரெடி Dimensity 720, 820, அதுக்கப்புறம் 1000+1000 இந்த மாதிரி இதில் வந்து இந்த Dimensity 800U வந்து இணையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Dimensity 800U வந்து உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுமா, அதே நேரத்தில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டையும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க மீடியாடெக் தரப்பில் இருந்து. கூடிய அளவில் இந்த மிட்ரேஞ்ச் மொபைல், அதுவும் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மொபைல்களில் இந்த Dimensity 800U நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது OPPO தரப்பில் வந்து ஒரு அருமையான பவர் பேங்க் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. OPPO பவர் பேங்க் 2 அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் வந்து 10,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த OPPO பவர் பேங்க் 2 வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், வயர்லெஸ் இயர்பட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து குயிக்காக சார்ஜ் பண்ண முடியும். இதில் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB டைப் C போர்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. லெட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஓப்போவோட பவர் பேங்க் 2ல நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட விலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா $1,300 சேல் பண்ணுறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 கலரில் வருது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த டெக்னிக்ஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.